கதாநாயகன் சாப்பாட்டு ராமன் கதாபாத்திரம். மாதவன் 1940களில் தன்னுடைய சொந்த ஊரான வாலாஜாபேட்டையில் தெரிஞ்ச ஒருவரால் ஈர்க்கப்பட்டு இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கினார். 1970 8-15 வெளியான ராமன் எத்தனை ராமனடி வெள்ளி விழா கண்ட வெற்றி திரைப்படம். முதலில் இந்த படத்துக்கு இட்ட தலைப்பு சாப்பாட்டு ராமன். ராமன் எத்தனை ராமனடி படத்துல ஒரு காட்சியில மராட்டிய மன்னர் சிவாஜியாக அவர் நடிக்கத்தான் செய்தார். ஆனால் பாரத நாட்டின் பண்பாட்டையும் ஆன்மீக மரபுகளையும் காத்த சத்ரபதி சிவாஜியாக ஒரு முழு படத்துல சிவாஜி கணேசன் நடிக்கவே இல்லை. சின்ன வயதிலே பார்த்த கட்டபொம்மன் கூத்து அவர் மனதிலே பதிந்தது. கட்டபொம்மனை முதலில் நாடக மேடையிலும் பிறகு திரைப்படத்திலையும் அவர் சித்தரித்து காட்டி வெற்றியும் அடைஞ்சாரு. ஆனால் அவரை யாரும் கட்டபொம்மன் கணேசன் அப்படின்னு அழைக்கவே இல்லை. சிவாஜி கணேசன் அப்படின்னு தான் அழைத்தார்கள். ஆனால் அந்த சிவாஜியை மட்டும் சிவாஜி அவர்களின் தமிழ் திரைப்பட பட்டியலில் காண முடியாமல் போனது வருத்தம்தான். மராட்டிய வீரனின் முழு சரித்திரத்தை திருத்தமாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிவாஜி அவர்களுக்கு வராமல் இல்லை. அதை பற்றிய செய்தி 1955 முடிவில் ஒரு பத்திரிகையில் வந்துச்சு. வீர சிவாஜியின் விஜயம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி தந்த தகவல் இதுதான். சிவாஜி கணேசனுக்கு அடைமொழியாக இருக்கும் சிவாஜி வேடத்தில் அவரை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஆவல் ரசிகர்களுக்கு இருக்கு. அந்த ஆவல் வெகு விரைவிலேயே பூர்த்தியாக போகிறது. தெனாலிராமன் படத்தை தயாரித்து வரும் விக்ரம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் அடுத்து சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கையை படமாக்க திட்டமிட்டு வராங்க. இதுல சத்ரபதியாக சிவாஜி அவர்கள் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. தயாரிப்பாளரான PS ரங்கா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுவாரு. இப்படி செய்தி வந்ததே தவிர சிவாஜி அவர்கள் நடித்த சிவாஜி படம் வெளிவரவே இல்லை. சிவாஜி அவர்களை வீர சிவாஜியாக காண வேண்டும் என்ற ரசிகர்களின் ஆவல் தீரவே இல்லை. சில ஆண்டுகளுக்கு அப்புறம் சிவாஜி அவர்களை தன்னுடைய நிச்சய தாம்பூலம் படத்தில் நடிக்க வைத்து இயக்குனாரு PS ரங்கா. வீர சிவாஜி பற்றிய பேச்சே இல்லை. மராட்டிய வீரர் சிவாஜி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க மராட்டிய திரைப்படத்துறையில் அருமையான முன்னுதாரணங்கள் இருந்தன. பாபு ராவ் பெயிண்டர் அப்படின்ற மேதை பண்பாட்டு சிறப்புடைய சில படங்களில் நடித்து மக்களுக்கு சேவை செய்யும் சிறந்த வாய்ப்பு சிவாஜி அவர்களுக்கு கிடைச்சாலும் சரித்திர சிவாஜியாக நடிக்கும் பேரு மட்டும் அவருக்கு கிட்டவே இல்லை. முதல்வராக அண்ணா இருந்து மறைந்த ஆண்டில் தயாரிப்பில் இருந்த ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்துல சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்திலிருந்து ஒரு காட்சியை நடித்து காட்டினார் சிவாஜி. ஜாதி என்கிற பரிமாணத்தை மீறி தெலுங்குல வந்த பக்த துக்காராம் திரைப்படத்துல வீர சிவாஜியாக வெளிப்பட்டாரு சிவாஜி அவர்கள். இந்த படத்துல நாகேஸ்வர ராவ் துக்காராமாக நடிச்சிருந்தாரு. கோவில்ல இருந்து பாண்டுரங்கன் விக்கிரகம் காணாமல் போகும்போது பழி துக்காராம் மீது விழும். தீர்ப்பு கூற சிவாஜி மகாராஜா நேர்ல வர்றாரு. துக்காராமின் பக்தி பாண்டுரங்கனை மீண்டும் சன்னதிக்கு வரவழைக்குது. எனக்கு நீங்கள் நிரபராதி என்று ஏற்கனவே தெரியும். ஆனால் உலகுக்கு உங்களுடைய மகத்துவம் தெரிய வேண்டும் என்றுதான் சற்று கடுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு சிவாஜி. என்னுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது என்று கூறும் துக்காராமின் மனைவியிடம் காப்பாற்றப்பட்டது உங்களுடைய மாங்கல்யம் மட்டுமல்லாமா, இந்து சமயத்தின் புகழ் இமயம் வரை வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு சிவாஜி. இந்த வகையில் வீர சிவாஜியாக நடித்தவரும் நம்முடைய சிவாஜி தான். என்ன கம்பீரம், எத்தனை மிடுக்கு, அபாரம், நல்ல நடிப்பு, மிளர்வதற்கு உயர்ந்த ஒரு சூழல் தேவைப்படுது. அது பக்த துக்காராம் படத்துல நல்ல முறையில் இருந்துச்சு. ராமன் எத்தனை ராமனடி படத்துல வரும் ஒரு நாடக காட்சியில மராட்டி மன்னர் சத்ரபதி சிவாஜியாக அவர் நடிச்சாரு. இது ஒரு ஓரங்க நாடகம். பல போர்கள்ல வென்று இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சிவாஜி அவர்களை அவர் தாழ்ந்த குலத்தவர் என்று கூறி அவர் மன்னராக முடிசூட்ட சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக தளபதி ஒருவர் வந்து கூறுவாரு. அதற்கு சிவாஜி தன் சாதனைகளை சொல்வதாக இந்த காட்சி அமைஞ்சிருக்கும். சுமார் 5 நிமிடம் இடம்பெறும் இந்த காட்சியில சிவாஜி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அடுக்குமொழி வசனத்துல கோபம் கொப்பளிக்க சொல்வாரு. நடிகர் கவுண்டமணி ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்துல அற்புதமாக நடிச்சிருப்பாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நாடகங்களில் நடிச்சுட்டு வந்தார். அவர் நடித்த ஒரு நாடகத்தில் கவுண்டர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்ததால கவுண்டமணி அப்படின்னு அழைக்கப்பட்டார். நாகேஷ் நடித்த சர்வ சுந்தரம் படம் மூலம் திரையுலகில் நுழைஞ்சாரு. அந்த படத்தில் அவருக்கு வசனம் கிடையாது.
கூட்டத்தில் ஒருவராக வந்து போனாரு. அப்போது அவருக்கு 26 வயசு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச ராமன் எத்தனை ராமனடி படத்துல தான் முதலாக வசனம் பேசி நடிச்சாரு கவுண்டமணி. 2ஆம் பாதியில பணக்கார நடிகரின் அதிரடி ஆளுமை வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் பணக்கார நடிகராக மாறி நம்பியாரை சந்திக்கும் போது சிவாஜி அவர்களின் உடல் மொழி, குரல், பேச்சு பாணி எல்லாமே முற்றிலுமாக மாறியிருக்கும். இவர் தான் அல்லியூர் மல்லியப்பன். இவருக்கு பெரிய பால் பண்ணையே இருக்கு அப்படின்னு நம்பியார் சொல்லுவாரு. இந்த இடங்கள்ல வரும் சிவாஜி அவர்களின் ஏளன பார்வை, பழகிய ஒரு ஏழையை பணக்காரனாக பார்த்த வெறுப்பில் பேசும் நம்பியாரின் கர்வத்தை உடைத்து நொறுக்கும். இது நடிப்பு அல்ல, ஆளுமை தாண்டவம். நொறுங்கி போகும் காதல் மற்றும் உணர்வு சுழற்சி. கடைசியில தன்னால் அடித்து துரத்தப்பட்ட அதே சாப்பாட்டு ராமன் இப்போது கோடீஸ்வரனாக வந்திருக்கும் போது எங்க உன் தங்கச்சி அப்படின்னு சிவாஜி கேட்கும் அந்த கேள்வி ஆரம்ப வெகுளியின் நேர்மை. நம்பியாரின் அவளுக்கு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற ஒற்றை பதில் சிவாஜி அவர்களை மொத்தமாக சரித்துவிடும். அந்த காட்சியில அவர் நொறுங்கி போகும் உணர்வுகள் பாத்திரத்தின் அனைத்து போராட்டங்களையும் பிரதிபலிக்கும். சேர சோழ பாண்டியர் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை LR ஈஸ்வரி மற்றும் P மாதுரி இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. ராமன் எத்தனை ராமனடி, ஒரு கிராமத்து அப்பாவி, ஒரு நேர்மையான காதலன், ஒரு பாதிக்கப்பட்ட இளைஞன், ஒரு வெற்றிகரமான கோடீஸ்வரன், ஒரு நொறுங்கிய காதலன் அப்படின்னு பல ராமனாக வந்து நடிப்புக்கே ஒரு இலக்கணம் வகுத்திருப்பாரு நடிகர் திலகம். இந்த படத்தின் வெற்றிக்கு அவருடைய அசாத்திய நடிப்பே முதுகெலும்பு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.